எங்கள் ஊரின் மிக மிக சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு என்றால் சப்தஸ்தான திருவிழா. கோடையிலே நடக்கும், சித்திரை மாதம் நடக்கும். திருவியாறு பஞ்சநீதேசு கோயிலை மையமாக வைத்து நடக்கும். 7 ஊர்களுக்கும் பெரிய பிரம்மாண்டமான கண்ணாடி பல்லாக்குகள் வரும். இதெல்லாம் தூக்கி கொண்டு அப்படி ஆடி அசைந்து வருவார்கள். இவ்வளோ கனமான பல்லாக்கு திருவியாற்றில் கிளம்பி 7 ஊர் சுற்றிட்டு 7வது ஊரை எங்கள் ஊருக்கு வரும். விடிய காலையில் காவேரி ஆற்று மணலில் அந்த பல்லாக்கெல்லாம் இறக்குவாங்க. அப்போ ஒரு வானவடிக்கை நடக்கும் பாருங்கள். நாங்களாம் எங்கள் வீட்டு மாடியிலேருந்தே பார்ப்போம். சில பேர் தான் அங்கே போய் பார்ப்பாங்க. நாங்களாம் எங்கள் வீட்டு மாடியிலேருந்தே பார்ப்போம். அப்புறம் 1 மணி நேரம் வானவடிக்கை நடக்கும். அப்புறம் காலையில் 6 மணிக்கு அந்த சூரிய உதயத்துக்கு வரத்துக்கும் அப்படியே அந்த கண்ணாடி பல்லாக்கு அந்த தெருவில் திரும்பி வரத்துக்கும் சிலுத்து போகும். அப்படியே அத்தனையும் சேர்ந்து அப்படியே அந்த சூரிய ஒளியில் காசு காசாக தெருமுழுக்க அப்படியே பறந்து கொட்டும். அப்படி ஒரு அழகாக வரும். அந்த சுவாமி வருது, அந்த கண்ணாடி பல்லாக்கு அழகு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களோட சந்தோஷம் என்ன தெரியுமோ, அப்போ வர கடை கொடராட்டணும். பெரியவங்க என்ன அழைச்சிக்குவாங்க எங்களை, அந்த கொடராட்டணம் சுற்றுறது. அப்புறம் அந்த கடையில் வந்து என்னதானு இல்லை, கடிகாரம் வாங்கணும், கண்ணாடி வாங்கணும், அந்த கூலிங் கிளாஸ் இருக்கே 1.5 கூலிங் கிளாஸ் அது வாங்கணும். அப்புறம் ஜவு மிட்டாய் முன்னால் ஒரு கடிகாரம் கட்டுவாங்க, அது ஒன்று வாங்கணும். ஒரு குறை வாங்கணும், ஒரு கிளி வாங்கணும். அதனால் பிள்ளை காணும் குறை கிளி காணும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிளி. ஒரு சொல்லுவாங்க மேலே லேக துணிக்குள்ளே தவிடு வச்சுருப்பாங்க, என்னவோ சொல்லுவாங்க, தெரியல. இப்போ அந்த கிளியே காணும். அதெல்லாம் கொண்டு வருவாங்க. எல்லாம் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். ஒரு தெருவில் பலூன் விதவிதமாக பலூன் வரும். அந்த பலூனில் வாங்கிடும். ஒரு பெரிய ஒரு குச்சியிட எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பெரிய தட்டு ஒரு பெரிய ஒரு தகடு மாதிரி பெருசாக ஒன்று வச்சுருப்பாங்க, தட்டி ஒன்று. அதில் எல்லாத்தையும் மாட்டிட்டு வருவாங்க. எல்லாத்தையும் வாங்கணும். வீட்டில் காசுக்கு சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, சில பேர் கொஞ்சம் நிறையா கொடுப்பாங்க. இதை பார்த்து வாங்கிடுவோம். எல்லாத்தையும் எப்படி வாங்கிடுவோம். எங்களுக்கு அது வாங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தெரியும். அப்புறம் என் தங்க கல்யாணம் ஆகி 9 வடப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறா. இது வாங்கினியா, பலூன் வாங்கினியா, கரியாரம் வாங்கினியான்னு ஃபோன் பண்ணுறா. ஏன்னா அதெல்லாம் அவங்களாம் ஆதரிக்கணும் நம்ம அப்படின்பா. எல்லாத்தையும் நாங்களாம் வளர்ந்தப்புறம் கூட எல்லாத்தையும் வாங்குவோம். ஏன்னு கேட்டாக்க அது ஒரு சந்தோஷம். கொரகரா வந்து 20 வயசில் கொரகரா வாங்குவாங்களாம், வாங்குவோம். வாங்கி கரகரன்னு சுற்றிட்டு உட்காந்துருப்போம். இப்படி எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமான நாட்கள் தெரியுமா. அது இதுக்கு முன்னாடி நந்தீஸ்வரர் கல்யாணம் நடக்கும். நந்தீஸ்வரர் கல்யாணத்தை ஒட்டி தான் இந்த சப்தஸ்தான திருவிழா. நந்தீஸ்வரருக்கு உலகத்திலேயே எங்கள் ஊரில் மட்டும்தான் அவருடைய பிறப்பு திருவிழாவில், அப்புறம் அவருக்கு பட்டாபிஷேகம், அப்புறம் திருமழப்பாடில் போய் ஒரு கல்யாணம். அப்போது சுவாமி எங்கள் திருவிழா வருவார். அங்கே திருமழப்பாடில் கல்யாணம். அந்த நிகழ்வை ஒட்டி தான் இந்த சப்தஸ்தான விழா. அந்த பொண்ணு பிளாஷெட் தான் சப்தஸ்தானம் வராருன்னு ஐதீகம். எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து வாங்கணும், எல்லா சாமானும் வாங்கணும். இப்போ நினச்சி பார்த்தா இப்போ அந்த சந்தோஷங்கள்லாம் இல்லவே இல்லை. சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் வேணும் அதெல்லாம். ஆனால் அந்த சந்தோஷத்தெல்லாம் அதிலெல்லாம் மகிழ்ச்சி இருந்தது. இப்போ ஏன் அதிலெல்லாம் எங்களுக்கு அந்த சின்ன சின்ன இன்பங்களை இழந்துட்டோமோ, சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்துட்டோமோ, அதை பார்த்து சந்தோஷப்பட தெரியலையோ, வாழ்க்கையை சந்தோஷங்கள்லாம் ஆக்கிட்டோமோன்னு தோன்றது. அதுலேயே திருப்தி அடைய முடியாது. ஒரு பலூனை திருப்தி அடைய முடியும். ஒரு சின்ன பிளாஸ்டிக்லேயோ அல்லது ஓலையிலையோ போடுற அந்த கடிகாரத்தை ஒரு சந்தோஷப்பட முடியும். இந்த சந்தோஷங்கள்லாம் பட தெரியல இன்னைக்கு. அது என்னமோ நம்ம வளர்ந்துட்டோமா, மாறி போயிட்டோமா, சந்தோஷங்கள் வந்துட்டு என்ன வாழ்க்கை வளர்ந்து தோன்ற சூசனை. என்ன அழகான சந்தோஷம் குழந்தை பருவம், என்ன அழகான சந்தோஷங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம திருப்திப்படுத்த முடிஞ்சது இல்லையா. இப்போ நம்ம திருப்தியே இல்லாமல் வாழணும். இல்லாமல் 1000 கணக்கில் சாமான் வாங்குறோன்னா திருப்தி இல்லை. அந்த நாளும் மஞ்சளாக தான்.